ஆனால் அதை இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செகண்டு, மணியை யூஸ் பண்ணி அவங்க டைமை சேவ் பண்ணுவாங்க. அப்படியா? சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்ஸ்க்காண்டி போகிறாங்க அப்படின்னா, வெஹிக்கிளில் போனால் இல்லை காரில் போனாலோ ஒரு 10 hours இல்லை 12 hours ஆகுது அப்படின்னா, அதே ஃப்ளைட்டில் போனால் ஒரு 4 hours அவங்க சேவ் பண்ண முடியும், இல்லை 6 hours சேவ் பண்ண முடியும்னா அவங்க ஃப்ளைட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 6 hours சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், மணியை விட டைம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. டைமை சேவ் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு நபரை யூஸ் பண்ணி ஒரு வேலையை 4 நாளில் முடிக்க முடியும் அப்படின்னா, அதே வேலையை 4 பேரை யூஸ் பண்ணி ஒரு நாளில் முடிக்க முடியும்னா அவங்க 2வது ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் 3 days அவங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க டைமை சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் மணி. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக ரிச் ஆகிடலாம். இந்த மாதிரி நிறையா சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேஆரை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.